பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 46 10வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருங்க. ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் பொழுதே பலவிதமான யோசனைகளோடு நீங்கள் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த அறிவும் புரிதலும் தேவைப்படுகிறது. தேவன் யார் என்பதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையில் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை அவர் கண்டவராக இருந்தார். ஆனாலும் அவர் தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் தேவன் எனது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களில் தன் தேவனுடைய நாமத்தை குறித்து அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம், எனக்கு யுத்தம் வரும்பொழுதெல்லாம், எனக்கு விரோதமான சதி திட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு அனுகூலமானவராக இருக்கிறார். அவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். என்னை பாதுகாத்து கொள்ளுகிறார். அவர் உண்மையாகவே என்னை ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்பதை குறித்து அவர் சாட்சியாக இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத விஷயங்களில் சில காரியங்கள் நடக்கலாம். திடீர்னு பிரச்சனைகள் உருவாகலாம், திடீர்னு யுத்தங்கள் வரலாம், திடீர்னு எந்த காரியம் வேணாலும் இந்த உலகத்தில் நடைபெறலாம். பாருங்க, எப்போ என்ன வருதுன்னே நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் திடீர்னு ஒவ்வொரு நாள் காலையில் பார்க்கும்போது புதுசாக நம்ம கேள்விப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போது பிரச்சனைன்னு வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுதான் இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அமர்ந்துருங்க அப்படின்றது ரொம்ப திட்டமாய் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்துருங்க, நான் யாருன்றதை, நான் செய்யறதை நீ உட்காந்து கொஞ்சம் பாருமா, நான் கண்டிப்பாக நான் செய்வேன், நான் என்னுடைய காரியம் உனக்கு வெளிப்படும் என்று கர்த்தர் இந்த வேளையில் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தங்களையும் அவர் ஓய பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். பாருங்க, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களே அவர் ஓய பண்ணுகிறார். எந்த முனையில் யுத்தங்கள் நடந்தாலும், அதை கடைசி வரைக்கும் நடந்தாலும் அதை முறியடிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. வில்லை உடைத்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவன் நம்ம இடத்துல உண்டு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்ககிட்டயும் அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க சும்மா இருங்க, யுத்தம் நான் பண்றேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். இங்கேயும் அப்படிதான். அது மாத்திரம் அல்ல, நம்ம யோசேபாத்துடைய காரியத்தில் கூட நம்ம பார்க்குறோம். அங்கும் அப்படிதான். அந்த வேளையில் யோசேபாத் ராஜாவோடு கூட அநேகர் விரோதமாய் வருகிறார்கள். 3 ராஜாக்கள் எதிர்கொண்டு வரும்போது யோசேபாத் போய் தேவ சமூகத்தில் போய் அழுகிற, ஆண்டவரே நான் நல்லா இருந்தேன், திடீர்னு ராஜ்யத்துக்கு விரோதமாக இப்படி வருகிறார்கள், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டு இருப்பார். அழும்போதே கர்த்தர் சொல்லுகிறார். இது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 15வது வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். யுத்தம் என்னுடையது, நான் பண்ணுறேன் யுத்தம், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அந்த யுத்தத்தை இந்த வேளையில் கர்த்தர் எடுத்து பண்ணுவதற்கு முன்பதாக யோசேபாத் தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து வாங்க, நீங்கள் கடந்து வந்து தேவனை நம்புங்க, நீங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனுக்கு முன்பதாக வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அவர் கர்த்தர் நல்லவர் என்று அவரை காலை வேளையில் நீங்கள் எழுந்து துதித்து பாடுங்க. நீங்கள் துதித்து பாடும் பொழுதே, நீங்கள் பாட தொடங்கின பொழுதே, துதி செய்ய தொடங்கின பொழுதே பெரிய எழுப்புதலும் வெற்றியும் உங்களிடத்தில் வந்து சேரும் என்று யோசேபாத் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் அடியேனும் இப்பொழுது சொல்லுகிறேன். யாரெல்லாம் பிரச்சனைகளை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இவ்வளோ பெரிய யுத்தத்தை நான் எப்படி பண்ண போகிறேன், இந்த காரியம் என்ன, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு காரியம் வருது, திடீர்னு புதுசாக நான் போய் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன், புதிய கம்பெனிக்கு போக போகிறேன், புதிய காரியத்தை நான் பார்க்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் பயப்படாமல் போங்க. நல்ல அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதித்து பாடிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. நீங்கள் போய் சேரும் விடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லா காரியத்தையும் மடங்கடிப்பார். கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ அப்படிதான் யோசேபாத்தோடு கூட இருந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். அவர்கள் போவதற்கு முன்பதாகவே அந்த யுத்த காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் யாரெல்லாம் விரோதமாய் வந்தார்களோ அவர்களே ஒருவர்
ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அடித்து கொண்டார்கள், அவர்களே தரையில் விழுந்து கிடந்தார்கள், ஒருவர் கூட தப்பவில்லை என்று 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் யுத்தத்தை பண்ணினா அவர் நேர்த்தியாய் செய்வார். ஸோ நாளைக்கு இந்நேரத்தில் நீ எல்லாவற்றையும் சாட்சி அறிவிக்கும் விதமாய் நடக்கும் என்று யோசேபாத்துக்கு சொல்லப்பட்டதன்படியே அது நடந்தேறியது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய யுத்தத்தெல்லாம் கர்த்தர் எடுத்து நடத்தினாரே. நமக்கென்று நமக்கு வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்து நடத்த மாட்டாரா? ஸோ நமக்கு வருகிற பிரச்சனைகளை, நமக்கு வருகிற யுத்தங்களையும் அவர் எடுத்து ஃபேஸ் பண்ண மாட்டாரா? அவர் யுத்தம் பண்ண மாட்டாரா? அவர் நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அதை தான் இந்த வேளையில் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நான் எப்படி நடத்தியிருக்கிறேன், அநேகரை நான் நடத்தியிருக்கிறேன், முன்னதாக இருக்கிற எல்லாரையும் நான் நடத்தியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு முன்பதாக இருக்கிற திரளான சாட்சிகளை நோக்கி பாருங்க, அவைகளை நான் நடத்தியிருக்கிறேன், உங்களையும் நான் நடத்துவேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். இந்த காலை வேளையிலும் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருங்க. எந்தெந்த காரியத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதில் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு அமைதியுள்ள ஆவியோடு அமர்ந்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே அப்பா, நீர் பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனுள்ளதாய் மாறியதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட அநேக வீடுகளில் ஆண்டவரே அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர்தான். ஆண்டவரே, ஈட்டி முறிக்கிறவர் நீர்தான். அநேகருடைய வார்த்தைகளை தரைமட்டமாய் போடுகிறவர் நீர்தான். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கு விரோதமாக எழுந்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அபிரிவிதமாய் இறங்கி பெரிய அற்புதங்களை ஒவ்வொரு வீடுகளில் காண செய்வீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காரியத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உறுதுணையாய் நில்லுங்க ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லோரையும் வழி நடத்துவீராக. இந்த வேளையிலும் உடைய சமூகம் எப்பொழுதும் இவங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் அப்பா. நீ சொன்ன வாக்கின்படி அப்பா, இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் எல்லாம் உங்களுடையது. நாங்கள் எதிர்நோக்குகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் தீர்வு கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, வியாதி பலவீனங்கள் ஆண்டவரே, ஜோரங்கள் யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ எல்லா வியாதியும் நீங்கி பூரண சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த விதமான ஆண்டவரே அப்பா இன்ஃபெக்ஷனோ ஜொரமோ ஆண்டவரே அப்பா தலைவலியோ எந்த விதமான பிரச்சனைகளோ இராதபடிக்கு பூரண சுக ஆரோக்கியம் ஒவ்வொரு சரீரத்தை நிரப்பட்டும். எல்லோரையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆவியானவர் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.